பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இப்போ நம்ம ஏற்கனவே குளிப்புடைய கடமைகள் பார்த்துட்டோமா இல்லையா? இது இபாரத் என்ன? வசன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சன்னா ஃபில் மாதி, ரசூலுல்லாஹ் ஃபாயில், ரஃபா நிலை, அல்லாஹி முஸாஃப் இலை, ஜர் நிலை. சன்ன சுன்னத் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி அல்லாஹ்வுடைய தூதர். அல் குஸ்ல மஃபூல் எதை? குளிப்பை. இல் ஜும்ஆத்தி எந்த நாளில்? வெள்ளிக்கிழமை குளிப்பது சுன்னத்து. வல் ஈதைனி இரண்டு பெருநாள்களுக்கு குளிப்பது சுன்னத்து. ஒன்று ஈதுல் ஃபித்ர், இன்னொன்று ஈதுல் அத்ஹா, பக்ரஈத். மூன்றாவது வல் இஹ்ராமி. இதுக்கெல்லாம் ஜர் கொடுக்கிறது யாருன்னா லீ கொடுக்கிறது ஜர். இஹ்ராம்னா என்ன? இந்த உம்ராவிற்காக ஹஜ்ஜுக்காக போகக்கூடியவங்க இஹ்ராம் கட்டுவாங்க இல்லையா, அதுதான் இஹ்ராம். இஹ்ராம்னு ஒரு துணி இருக்கும், கீழே ஒரு கைலி, மேல ஒரு போர்வை. இந்த இஹ்ராமிற்காக இஹ்ராம் கட்டுவதற்கு முன்னால் குளிப்பது சுன்னத்து. அரஃபத ஹஜ்ஜில 9வது நாள் அரஃபால ஒவ்வொரு ஹாஜிகளும் என்ன செய்வாங்க? தங்குவார்கள். புரியுதா? தங்கக்கூடிய அவர்கள் அந்த அரஃபாவுடைய தினத்திற்காக குளித்து விட்டு செல்வது, இஹ்ராமுடைய நிலையில இருப்பாங்க, குளித்து விட்டு செல்வது சுன்னத்து. புரிஞ்சா? சில உலமாக்கள் இத வாஜிபுன்னு சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அதுக்கு ஆதாரமாக அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அந்த ஹதீஸை அறிவிப்பு செய்கிறார்கள். قال رسول الله صلى الله عليه وسلم, நபி அவர்கள் கூறினார்கள், இதா ஜாஅ அஹதுக்கும், உங்களை யாராவது வந்தீங்கன்னா, இல ஜுமாத்தி எதற்கு? ஜுமாவிற்கு வந்தால் ஃபல்யக்ஸில், அவங்க என்ன செய்யட்டும்? ஃபல்யக்தஸில், குளித்துக் கொள்ளட்டும். இந்த ஹதீஸுடைய அடிப்படையில சில உலமாக்கள் அஸ்ஹாபு ஸவாஹிர்னு சொல்லுவாங்க, சில உலமாக்கள் வாஜிபு, கட்டாயம், கடமையான குளிப்புன்றாங்க. இந்த ஹதீஸ் நைலுல் அவுத்தாருடைய முதல் பாகத்துல பேஜ் நம்பர் 250 இடம்பெற்ற ஹதீஸாக இருக்குது. இதற்கு பிரபல்யமான 4 உலமாக்கள், அதாவது இமாம் ஷாஃபிஈ, இமாம் ஹம்பலி, இமாம் மாலிகி, இமாம் அபூ ஹனீஃபா, இது 4 பேரும் சொல்றாங்க, இந்த அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு காலத்திற்காகத்தான் வெள்ளிக்கிழமை குளிக்கிறது கட்டாயம். அது காரணம் என்ன? இஸ்லாமுடைய முந்தைய காலத்தில், இஸ்லாம் வளர்ச்சி அடையாத நேரத்தில் சஹாபாக்கள்லாம் விவசாயியா இருந்தாங்க. விளை நிலத்தில் இறங்கி விவசாயம் செய்துட்டு ஜும்மா தொழுக வருவாங்க. குளிக்காத வருவதன் காரணமாக உடம்பும் அழுக்காக இருக்கும், உடையும் அழுக்காக இருக்கும். வேறு அந்த காலத்துல ஃபேன்லாம் கிடையாது, ஏசி ஃபேன்லாம், வேர்வையோடு வருவாங்க, இருப்பாங்க. அதன் மூலமாக ஒரு விதமான வாடை ஏற்பட்டது. அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்களாம் குளிச்சுட்டு வாங்க வெள்ளிக்கிழமை, மற்றவங்களுக்கு இடையூறு ஆகாமல் இருப்பதற்காக சொன்னாங்க. இது ஒரு காரணம் தானே. இப்ப அந்த காரணம் இப்ப இருக்குதா? இப்ப நம்முடைய பள்ளியெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா குறைந்தபட்ச ஃபேன் இருக்குது, சரி, அதிகபட்ச ஏசி இருக்குது. அதனால எல்லாரும் குளிச்சுட்டு வரவங்களும் இருக்காங்க, டெய்லி குளிக்கிறவங்களும் இருக்காங்க. யாரும் விவசாயி வருவது இல்லை, வந்தாலும் 1-2 தான் வருவாங்க வந்தாலும். அப்ப அந்த காரணம் இருக்குதா? காரணம் இல்லை என்பதன் காரணமாக இப்ப வெள்ளிக்கிழமை குளிப்பது சுன்னத்து, ஃபர்ஸ் இல்ல. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில், முந்தைய காலத்தில் மதீனாவில் ஆரம்பத்தில் விவசாயம் செய்துட்டு வருவாங்க, வேர்வையோடு இருப்பாங்க, அழுக்கு துணியா இருக்கும்,
உடலும் அழுக்காக இருக்கும், அழுக்கு படிந்து இருக்கும். அப்போ ஃபேனும் இல்லாத ஒரு காலம் சூழ்நிலை, அதனால குளிச்சுட்டு வாங்கன்னு சொல்லிட்டு வலியுறுத்தினாங்க. புரிஞ்சிருச்சா? இப்போ இவங்களுக்கு என்ன ஹதீஸ்னா, அப்போ இவங்க சுன்னத்துன்னு சொல்றாங்க. அதுக்கு ஹதீஸ் பார்த்தோன்னா சமுரா பின்த் ஜுந்துப் என்ற சஹாபி ரிவாயத்து செய்யறாங்க. قال النبي صلى الله عليه وسلم, நபி அவர்கள் கூறினார்கள், மன் தவஸஅ அல் ஜும்அத, எவர் ஒருவர் ஜும்ஆ அன்று வுது செய்தாரோ, ஃபபிஹா வ நஇமத், அந்த வுது அவருக்குரியது, ஜும்ஆக்குரியது, நல்ல விஷயம்தான். ஜும்ஆக்கு வுது செஞ்சா அது நன்மை கிடைக்கும், சவாபு கிடைக்கும். ஒருத்தர் என்ன பண்றாரு, குளிச்சாரு. எவர் ஒருவர் வெள்ளிக்கிழமை குளிச்சாரோ அப்சலு, வெறும் வுது செய்வதை விட குளிக்கிறது சிறந்தது. அது சிறந்தது என்றுதான் சொல்லியிருக்காங்க. வாஜிபு ஃபர்துன் அப்படின்னு சொல்லல, வாஜிபுன்னு சொல்லல, லாசிமுன்னு சொல்லல. புரியுதா? இந்த ஹதீஸ் திருமீதியில முதல் பாகத்துல பேஜ் நம்பர் 111 இடம்பெற்ற ஹதீஸாக இருக்கிறது. இன்னொரு கிதாப் 7வது சுனன்ல முதல் பாகத்துல பேஜ் நம்பர் 152 இடம்பெற்ற ஹதீஸாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாம ஹஜ்ரத் அலி கர்ரமல்லாஹு வஜ்ஹு, யார் இவங்க? ரசூலுல்லாஹ் வளர்த்த மகன்னா தன்னுடைய சிறிய தந்தையுடைய மகன். நாயகம் சாஹிப் வளர்த்தாங்க, தன்னுடைய மகளையும் கொடுத்தாங்க. 4வது ஹலீஃபாக இருந்தாங்க, வாழ்ந்தாங்க, இறந்தாங்க, ஷஹீதானாங்க. அப்படிப்பட்ட ஒரு சஹாபி, இல்முடைய மார்க்க கல்வியுடைய நுழைவாசல் சொன்னாங்க நபி அவர்கள். நான் இல்ம் என்ற, மார்க்கம் என்ற நகரம் என்றால் அதற்கு நுழைவாசல் தான் அலின்னு சொன்னாங்க. அவ்வளவு அறிவு, அவ்வளவு வீரத்தோட இருப்பாங்க. அவங்க சொல்றாங்க, யஸ்தஹிப்புல் குஸ்லு, குளிப்பு முஸ்தஹபு, முஸ்தஹப்னா சிறந்தது. யௌமல் ஜும்ஆத்தி, எப்போ? ஜும்ஆ அன்று. வலைஸ பிஹத்மின், கட்டாயம் இல்ல. ஹத்மின் லைஸனா இல்ல, ஹத்மின்னா கட்டாயம் இல்ல. இந்த ஹதீஸ், இந்த விஷயம் 7வது சுனன்ல முதல் பாகத்துல பேஜ் நம்பர் 153 இடம்பெற்ற ஒரு விஷயமாக இருக்கிறது. இதன் அடிப்படையில இப்போ ஃபேன் உள்ள காலம், ஏர் கண்டிஷன் உள்ள காலம், பெரும்பாலும் நம்ம குளிச்சுட்டு போறோம், நல்ல ட்ரெஸ்ஸை உடுத்திட்டு போறோம், நல்ல ஆடையை அணிந்து கொண்டு செல்கின்றோம், அத்தனையும் பூசிக்கொண்டு செல்கின்றோம். இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில வெள்ளிக்கிழமை குளிச்சா சுன்னத்து தான், ஃபர்து கிடையாது. புரிஞ்சா? அடுத்தது பார், வலைஸ ஃபில் மதி வல் வதி முஸ்லிம் வஃபீஹிமா அல் உஸூ இருக்குதா? மதி வதி ஏற்கனவே நம்ம ஒரு விஷயத்தை பார்த்தோம், மணி, இன்சாலுல் மணின்னு பார்த்தோம். இந்திரியம் வெளியேறுச்சுன்னா கட்டாய குளிப்புன்னு பார்த்தோம். இப்ப இங்க மதியை பத்தி சொல்றாங்க, வதியை பத்தி சொல்றாங்க. இப்ப மதீனா என்ன, வதீனா என்னன்னு நம்ம பார்த்துட்டோம்னா நமக்கு விளங்குறது ஈஸியா இருக்கும். மதீனா என்னன்னு சொன்னா, கணவன் மனைவி நிக்கா ஆன கணவன் மனைவி ஒன்றாக இருக்கும் பொழுது பேசிக்கொண்டிருக்கிறாங்க, விளையாடிட்டு இருக்காங்கன்னு சொன்னா, அப்போ இந்திரிய மொழி வராது. ஃபர்ஸ்ட் அப்போ ஒரு மகிழ்ச்சியாக பேசும் பொழுது ஒரு விதமான ஒரு விஷயம் வெளியாகும், அதற்கு பேர் மதி. புரியுதா? கணவனோடு மனைவி நெருக்கமாக பேசிக் கொண்டிருக்கும் பொழுது, அதே மாதிரி கணவன் மனைவியோடு நெருக்கமாக பேசி கொண்டிருக்கும் பொழுது, அப்போ வெறும் ஒரு விதமான இது தன்னுடைய மறைவு உறுப்புலந்து வெளியாகக்கூடிய விஷயத்துக்கு தான் மதின்னு சொல்லுவாங்க. வதீனா என்ன? வதீனா என்னன்னு சொன்னா, நோயின் காரணமாக என்ன ஆகும்னு சொன்னா, சில பேருக்கு இஸ்திஞ்சா சிறுநீர் கழிக்கிறதுக்கு முன்னாடி வெளியேறலாம், அல்லது சிறுநீர் கழித்த பிறகு ஒரு விதமான வெண்மையாக வெளியேறலாம். இதுக்கு பேர் வதி. மதி, வதி, மணி.
மணியில உசுல் வாஜிப், மதியில உசுல் வாஜிப் இல்ல, ஒதுதான் வாஜிபாகும். வதியில உசுல் வாஜிபாகாது, குளிப்பு வாஜிபாகாது, என்ன வாஜிபாகும்? ஒது. அதான் சொல்றாங்க பாரு, வலைஸ ஃபில் மதி, மதியில இல்ல, வல் வதி, வதியில இல்ல, குஸ்லுன் என்ன இல்ல, லைஸ குஸ்லுன் குஸ்ல் இல்ல. வஃபீஹிமா அந்த ரெண்டுலயுமே மதி வெளியானாலும் சரி வதி வெளியானாலும் சரி, அது ஆணுக்கோ அல்லது பெண்ணுக்கோ, அல் உசு என்ன செய்யணும்? உது செய்யணும். மதி எப்போ வெளியாகும்? கணவன் மனைவி ஒன்றாக அமர்ந்து கொண்டு விளையாடி கொண்டு இருந்தால் மதி வெளியாகலாம். வதி எப்பொழுது வெளியாகும்? உது செய்யறதுக்கு முன்னாடியா? சிறுநீர் கழிப்பதற்கு முன்னால் அல்லது சிறுநீர் கழித்த பிறகு நோயின் காரணமாக, பலகீனத்தின் காரணமாக ஒருவேளை ஏதோ ஒன்று வெளியேறினால் அதற்கு பேர் வதி. வதியின் மூலமாக ஒசு கட்டாயமாகும், மதியின் மூலமாக ஒசு கட்டாயமாகும், மணியின் மூலமாக அது இச்சையோடு வெளியேறினால் குளிப்பு கட்டாயம் ஆகும். புரிஞ்சா? பாடம் புரிஞ்சா? இப்போ அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா, போதுமா? இப்போ மதி வந்துருச்சு அல்லது வதி வந்துருச்சு அல்லது மதி வந்துருச்சு, சிறுநீர் கழிச்சிட்டோம். இப்ப நீ எப்படி சுத்தம் அடைவ? தஹாரத்து சுத்தம் அடைதல், அஹதாசி, அஹதாஸ்னா என்ன? சிறுநீர் கழிச்சிட்டோம், மனஜலம் போய் கழிச்சிட்டோம், அல்லது மணி வெளியாயிருச்சு, அல்லது வதி வெளியாயிருச்சு, அல்லது மதி வெளியாயிருச்சு. இப்படி எவ்வாறு சுத்தத்தை அடைந்து கொள்வாய் என்பது ஒரு கேள்வி. புரிஞ்சா? வத்தஹாரத்துல் அஹதாசி, ஹதஸ்களை கொண்டு. ஹதஸ்னா என்ன? ஹதஸ்னா சிறுநீர் கழிக்க போறது ஹதஸ் ஆயிடுச்சு. புரிஞ்சா? மதி வெளியாச்சு, அது ஹதஸ். அவர் நஜீஸ். ஹதஸ்னா என்ன? தன்னுடைய உடம்பால் வெளியேறக்கூடிய அசூசை, அதான் ஹதஸ். காற்று வெளியாயிருச்சு, காற்று வெளியாயிருச்சு, மதி வெளியாயிருச்சு, மணி வெளியாயிருச்சு, வதி வெளியாயிருச்சு, இதுதான் ஹதஸ். அப்ப தஹாரத், இதன் மூலமாக தஹாரத். மேல் அஹதாசி ஜல் கொடுக்குது. ஜாயிசத்துன், நீங்க என்ன பண்ணலாம்? அந்த சுத்தத்தை அடைந்து கொள்வது கூடும். பிமாய் சமாயி, வானத்திலிருந்து பொழிகின்ற தண்ணீரை கொண்டு, மழை தண்ணீரை கொண்டு நீங்க என்ன பண்ணலாம்? உசு செய்யலாம், குளிக்கலாம். வல் ஔதியதி, ஔதியான யாரு? இந்த அருவி, அருவி 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 அருவியிலிருந்து வரக்கூடிய ஓடை, ஓடையிலிருந்து வரக்கூடிய தண்ணீர் மூலமாக ஒய்வு செய்யலாம், குளிக்கலாம். என்ன? ஊற்று, ஊற்று தெரியுமா? ஊற்றின் மூலமாக தண்ணி வருது, அதுலயும் ஒது செஞ்சுக்கலாம், குளிச்சுக்கலாம். வல் ஆபாரி, ஆபார்னா பிர்னுடைய ஜமோ ஆபார், ஐனுடைய ஜமோ ஒயூன். பிர்னா குவா, குவானா வெல், வெல் வெல் கிணறு. வெல்னா கிணறு தானே, இது வால் தானே, சுவர். வெல், கிணற்றின் தண்ணீரை கொண்டு கூட ஒது செய்யலாம், கிணற்றின் தண்ணீரை கொண்டு கூட குளிக்கலாம். மாயில் பிஹாரி, பஹ்ரு, கடல், கடல் தண்ணீரை கொண்டு செய்யலாம். இப்ப கேள்வி கேட்டிய நார்மலா பாத்ரூம்ல வருதா? என்ன வருது நார்மலா பாத்ரூம்ல? நார்மலாக நம்முடைய வீட்டு பாத்ரூம்ல வரக்கூடிய தண்ணீரை கொண்டு ஒது செய்யலாமானா அந்த தண்ணீர் எங்க வருது? டக்கு பதில் சொன்னாதான் முடியும். எங்கிருந்து வருதுன்னு சொன்னா, நம்ம வீட்டுல வெள்ளம் இருக்கா இல்லையா? அந்த வெள்ளுடைய தண்ணீராவும் இருக்கலாம்,
அப்ப பாத்ரூம் தண்ணீர் கிடையாது, வெறும் தண்ணீர் அது. ஒமாவுல் பிரி அல்லது ஒமாவுல் ஆபாரி. புரிஞ்சா? அடுத்தது மழை தண்ணீர் குளத்துல தேங்கலாம், மழை தண்ணீர் கிணற்றுக்குள்ள இருக்கலாம், அதன் மூலமாக நமக்கு தண்ணீர் வரலாம். புரிஞ்சா? போர் போடுறாங்களே, பூமியில தண்ணி எங்க வந்துச்சு? மழை தண்ணீரும் இருக்கும், ஊற்றாவும் இருக்கும், கிணறாவும் இருக்கும். இருக்குமா இருக்காதா? சொல்ல போனா ஈசிஆர் ஓஎம்ஆர்ல வரக்கூடிய நல்ல தண்ணீர் கடலுடைய சுத்தம் செய்யப்பட்ட தண்ணீர் தான் நான் கேள்விப்பட்டது. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அப்போ பூசா கேட்கிற நீ என்னுடைய ரெஸ்ட் ரூம் வரக்கூடிய தண்ணி என்ன அப்படின்னு கேக்குற? கம்படு தெரியாதா? எதுவுமே தெரியாது. புரிஞ்சா? பாடம் புரிஞ்சா? ஹதஸ் அஸ்கர், ஹதஸ் அக்பர். ஹதஸும் படிச்சோல்ல, ஹதசுகளை கொண்டு. அஹதாஸையும் படிச்சோமே, ஹதசுடைய ஜம்முதா அஹதாஸ். ஹதஸ் அஸ்கர்னு ஒண்ணு இருக்குது. ஹதஸ் அஸ்கர்னா சிறுந்தொடக்குன்னு அர்த்தம். சிறுந்தொடக்குனா ஒது வாஜிபாகும். அது என்ன? சிறுநீர் கழித்தல், மலர்ஜலம் கழித்தல், காற்று வெளியேறுதல், இதெல்லாம் ஹதஸ் அஸ்கர் ஒது வாஜிபாகும். அதே மாதிரி மதி வெளியேறுதல், வதி வெளியேறுதல். ஹதஸ் அக்பர் என்ன? குளிப்பு கடமையாகும். மணி வெளியேறுவது. புரியுதா? இந்திரியம் வெளியேறுதல். எனவேதான் அல்லாஹ் குர்ஆன்ல பல இடங்கள்ல சொல்லுவாங்க, அன்சல்னா நாங்கள் இறக்கி இருக்கின்றோம், மினஸ்ஸமாயி வானத்திலிருந்து தண்ணீரை, மா அன்தஹூரா எப்படிப்பட்ட தண்ணீர்? சுத்தமான தண்ணீர். மினஸ்ஸமாயி வானத்திலிருந்து, அன்சல்னா நாங்கள் இறக்கினோம் சுத்தமான தண்ணீர். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஒரு ஹதீஸ்ல, ஹுவத் துஹூரு, அந்த கடலுடைய தண்ணீர் என்ன? துஹூர் சுத்தமானது. வமாஉஹு அதனுடைய தண்ணீர் சுத்தமானது. வல் ஹில்லு அதுல இறக்கக்கூடிய மீன்கள், வல் ஹில்லு மைத்தத்துஹு அதுல தானா இறக்கக்கூடிய மீன்கள் தானா இறந்து வந்தா ஜாயிஸ் கிடையாது, பிடிச்சா ஜாயிஸ். கிணற்றில் மீன் தானா மேல வந்துருச்சு, ஜாயிஸா? ஜாயிஸ் இல்ல. செத்து வந்துருச்சு, தானாக இருந்தால் மீன் ஜாயிஸ் இல்ல. பிடித்தால் அல்லது உயிரோட வந்துருச்சு, அதுக்கப்புறம் இறக்குது, தண்ணிக்கு வெளியே வந்துருச்சு, பிடிக்குது, அப்புறம் இறந்துருச்சு, அது ஜாயிஸ் ஜாயிஸ் இல்லையா? ஜாயிஸ். விளங்குச்சா? பாடம் புரிஞ்சா? போதுமா? தூக்கம் இருக்கோ? நல்லா தெரியுது. சரி, அல்லாஹ் நம்ம எதை கேட்டோமோ அதை அமல் செய்யக்கூடிய தௌஃபீகை அல்லாஹ் தந்துருவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.